12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் வீடியோவில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இது கம்பல்சரி ஒரு வருஷமும் ரிப்பீட்டடான ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்ற டாப்பிக்கில் சில்வரை வச்சு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான், அது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். அது வந்து பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இது எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸ்னாலும் நீங்கள் இதே ஆன்சரை தான் எழுத போகிறீங்க. இல்லை எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம்னாலும் இல்லை ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. கேத்தோடு பாருங்கள், அயன் கோட்டட் டேங்க் வித் கார்பன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோடு வந்து கார்பன் ராட், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோலைட், அங்கே வந்து அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கிவன் மெட்டல் சால்ட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்கே அதுக்கு பதிலாக 20% அலுமினா, அப்புறம் கிறிஸ்டோலைட், அப்புறம் 10% கால்சியம் குளோரைட் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு இந்த லோயரிங் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர்லாம் தேவை கிடையாது. வெறும் எலக்ட்ரோலைட்னு போட்டு 20% அலுமினா ப்ளஸ் கிறிஸ்டோலைட் ப்ளஸ் 10% கால்சியம் குளோரைட்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. டெம்பரேச்சர்னு போடுங்க, அபோவ் 1270 கெல்வின். ஆனோடு வந்து என்ன ஆகுது, ஸ்லோவாக கன்சியூம் ஆகுது எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும் பொழுது. அதுக்கடுத்து பியூர் அலுமினியம் வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகும். அங்கே எப்படி பியூர் சில்வர் வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே பியூர் அலுமினியம் கேத்தோடில் டெபாசிட் ஆகுது. புரியுதா? அப்புறம் பாட்டமில் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். 4Al³ + 6O2 - + 3C gives 4Al + 3CO2. ஓகேவா? இது எப்படின்னா 4Al³ இருக்கா ப்ளஸ்ஸோட, நான் ஃபஸ்ட்டு ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4Al³ எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6O2- எழுதிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 3C எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளஸ் போடுங்க, அதாவது மேலே விச் இஸ் ப்ரிஃபிக்ஸில். ரெண்டாவது இதுக்கு இங்கே மைனஸ், இதுக்கு ப்ளஸ். Al³ ப்ளஸ் போட்டிருக்கோமா? அதுக்கு அடுத்தது மேலே 6O2-, 6O2க்கு மைனஸ். முதல்ல இங்கே ப்ளஸ் போட்டோம், இப்போ இங்கே மைனஸ் போட போகிறோம். அதுக்கடுத்து இந்த 3Cக்கு பவரில் எதுவுமே போட வேணாம். இங்கே எப்படி பவரில் ப்ளஸ்ஸு, அடுத்த இதுக்கு மைனஸ் போட்டோமோ இந்த தேர்டு டேர்மாக இருக்குது இந்த 3Cக்கு எதுவுமே போட வேணாம். கிவ்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 2ல் 1 போச்சுன்னா +3 - 2னா என்ன சொல்லுவீங்க? பேலன்ஸ் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 1 தான், எதுவுமே நம்ம கொடுக்கல. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் பேலன்ஸ் ஆகும். 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ வெறும்னே 4Alன்னு இருக்கும். இந்த 6O2- 3Cயும் ப்ளஸ் 3CO2ன்னு ஆகிடும். இங்கே வெறும்னே நடுவில் ப்ளஸ்ன்னு தான் போட போகிறோம். எல்லாமே மெல்ட் ஸ்டேஜில் இருக்குது, அலுமினியமும் இந்த ஆக்சிஜன். ஓகேவா? அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து நான் வாயில் சொல்ல ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும், சொன்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்ஸும் விரைவில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதோட நோட்ஸையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் பார்ப்போம்.